வணக்கம். நேர்பார்வை சிறப்பு செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி அவர்களை ஆதரித்து இருசக்கர வாகன பிரச்சாரம் நடந்தது. பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி அவர்களை ஆதரித்து உடுமலை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நகரின் முக்கிய வீதி வழியாக இருசக்கர வாகன பிரச்சாரம் நகர செயலாளர் வேலுச்சாமி தலைமையில் நடந்தது. உடுமலை குட்டத்திடலில் தொடங்கிய இருசக்கர வாகன பிரச்சாரம் யூனியன் ஆபீஸ், உத்ரப்பா நகர், ராமசாமி நகர், தளி ரோடு, ஏரிப்பாளையம் உட்பட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து அண்ணா சிலையை அடைந்தது. பிரச்சாரத்தில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் பங்கேற்று மோடி அரசு ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் சிதைத்துவிட்டது, ஜனநாயக தன்மையற்ற அந்த அரசை அப்புறப்படுத்த அனைவரும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சூழ்நிலை ஆண்களுக்கு தெரியும், தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதே போல பணமதிப்பு இழப்பு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சார். இதனால ஏதாவது நன்மை ஏற்பட்டதா மக்களுக்கோ நாட்டுக்கு அரசாங்கத்துக்கோ? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஏறத்தாழ 800 பேர் உயிரிழந்ததான் மிச்சம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் நம்முடைய வங்கியில் இருக்கக்கூடிய நம்முடைய சேமிப்பு குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாக எடுத்தால், அங்கு இருப்பு குறைந்தால் அதற்கு ஒரு அபராதம் விதித்த ஆட்சி இந்த நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி. இப்படி பல்வேறு விதங்களில் மக்களுக்கு துன்பங்களை தந்த, வேதனைகளை தந்த அரசு, இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும். ஜவுளி தொழில நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன், உடுமலை நகர செயலாளர் வேலுச்சாமி, தேர்தல் பொறுப்பாளர் தமிழ்மறை, தனசேகர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருசக்கர வாகனங்களில் அணிவகுப்பாக வந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர்.